இந்தியன் கிரிக்கெட் டீம் T20லையும் படுமோசமாக விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் கௌதம் கம்பீரோட கோச்சிங் கீழே இந்தியன் கிரிக்கெட் என்னென்னலாம் அனுபவிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. 5 கேம்ல ஒரு வின் கூட பண்ணாத ஒரு ரிசல்ட்டை ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் அண்டர் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி யாருமே பண்ணக்கூடாத ஒரு ரெக்கார்டை படைச்சிருக்காரு. இதே ஸ்குவாட் T20 வேர்ல்ட் கப் விளையாடி இருந்தாங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 200% இல்லை 1000% வின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதோட ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரிக்கெட் விளையாடினா மட்டும்தான் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த IPL 250 260 அடிச்சு இவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான கிரிக்கெட் எப்படி விளையாடணும் அப்படின்றதே பல பேர் மறந்துட்ட மாதிரி தான் தோணுது. சூரியகுமார் யாதவ் தான் டீமோட கேப்டன். பெரிய ஃபார்ம்ல இல்லை, எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்குன்ட்டு வேர்ல்ட் கப் ஜெயிச்ச ஒரு கேப்டனா அடுத்த சீரீஸ்லேயே தூக்கிட்டு புதுசா 2 வருஷமா T20 இன்டர்நேஷனல்ஸே விளையாடாத ஒரு பிளேயரை ஸ்ட்ரெயிட்டாவே கேப்டன்சி கொடுத்து விளையாட வைப்பீங்களா? இந்த 3 மேட்ச் அடிக்கலன்ற ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு 3வது T20 வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர். கண்டிப்பா சஞ்சு சாம்சன் இல்லைனா அந்த 3வது பேட்ச் 100% இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்க தூக்கிட்டு வைபவ் சூரியவன்ஷி எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா நீங்க டீமுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க அப்படின்றது சுத்தமா தெரியல. ஏசியா கப் ஃபைனல்ல பாகிஸ்தான் கூட 150 ஒரு பிளேயர் சேஸ் பண்ணாரு. அவர் பேர் திலக் வர்மா. அதுக்கப்புறம் எதுல அவர் ஒரு மேட்ச் இன்னிங்ஸ் ஆடினாரு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடும் போது ஒரு செஞ்சுரி அடிச்சார், ஓகே. அதை தாண்டி பெருசா திலக் வர்மா என்ன பண்ணாரு? திலக் வர்மா மேல தப்பன்னு கேட்டா அதையுமே சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவரு டைம் எடுத்து விளையாடக்கூடிய பிளேயர். பட் அவருக்கு அதை தராம நம்பர் 6 ஸ்பாட் 7th அந்த மாதிரி கொடுத்து விளையாட வச்சா வந்தோடனே அவரால் அடிக்க முடியாது. இந்த சீரீஸ்லயே ரவி பிஷ்னாயை உள்ள கொண்டு வந்தாங்க. அதுவுமே எதுக்குன்னு தெரியல. அவரால் ஒரு கேம் தோத்துட்டோம். இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணா மறக்காம நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.